அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் டெக்ஸ்ட்னால் என்னென்னா, நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சேம் வீடியோலேயே வந்துட்டு அந்த கேரக்டருக்கு பின்னாடி லெட்டர்ஸ் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். இதுலேயே இதுதான் அது, ஓகேங்களா? ஸோ இந்த எஃபர்ட்டை வந்துட்டு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான வீடியோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அதை வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன வேர்டிங் கொடுக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே கேப்ஸில் பண்ணிக்கோங்க. சன்செட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட இது வந்துட்டு ஏதாவது ஒரு போல்டு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் போல்டு ஸ்டைலில் கொடுத்துட்டு இந்த கேரக்டர் நேராக வர மாதிரி வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இது நான் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 15 செகண்ட்ஸுக்கு மேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை டேப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டருக்கு பின்னாடி வந்துட்டு வர மாதிரி வரும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இது ஓகே கொடுத்துட்டு அடுத்து வந்துட்டு அந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் இருக்கு இல்லையா, கான்ட்ராஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ட்ராஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லேடி இருக்காங்களே அவங்களுக்கு முன்னாடி அந்த சன்செட் அப்படிங்கிறதே தெரியும். இன்னும் கொஞ்சம் இதை வந்துட்டு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னா இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு எண்டிங்கில் வந்துட்டு இது கொஞ்சம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ எண்டு முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் இனிஷியலாக இந்த வீடியோ லேயர் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஸோ எண்டிங் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே செட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓகே கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த சன்செட் அப்படிங்கிறது சன்செட் வர மாதிரியும் இந்த சன்செட் அப்படிங்கிறது இந்த கேரக்டர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டார்க்கான வீடியோ லேயர் ஃபஸ்ட் லேயர் டார்க்காகவும் அதுக்கடுத்து ஸ்கை வந்துட்டு லைட் கலரில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நீங்கள் என்ன கலர்ஸ் எல்லாமே இதுக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கலர் வந்துட்டு இதுக்கு கொடுக்கலாம். கலர் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே சேஞ்சஸ் இருக்கும். என்ன மாதிரி கலர்ஸ் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஒயிட் வித் எல்லோ இருக்கிறதுனால ரெட் வித் எல்லோ இருக்கிறதுனால அந்த மாதிரி கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எல்லோ கலர்லேருந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் அகைன் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கை கலர்லேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ பார்க்க கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு எஃபோர்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸ் மேக் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.